அனைவருக்கும் வணக்கம். ரிசவராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் ரிசவராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல் பல அற்புதமான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிசவராசிக்காரர்களுக்கு லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். மார்ச் 4ஆம் தேதி வக்ரகதியில் திரும்பினாலும் உச்ச நிலையில் அவர் சஞ்சரிப்பதால் வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மார்ச் 9ஆம் தேதி வித்யாகாரகரான புதன் லாபத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். ஏற்கனவே அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் வக்ரகதியில் திரும்பினாலும் நல்ல மாற்றம் உண்டு. ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் கர்மஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பெரிய அளவில் சிக்கல் இல்லை. நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் லாபஸ்தானத்திற்குரிய பலன் நிறைவாக உண்டு. தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை முற்பகுதியில் வலு சேர்க்கக்கூடிய சூரியன் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. உஷ்ண கிரகமான சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருவது முதன்மையாக வரவேற்கத்தக்க அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தைரியஸ்தானம் வெற்றிக்கே உரித்தான 3ற்கு வருவதால் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு. இவை அனைத்தையும் விட திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. லாபசனியின் ஆதிக்கம் துவங்குவது அமோகமான யோகத்தை உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்து வரும் ரிசவராசிக்காரர்களுக்கு அவை தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வருகிறார். நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சியில் தடை தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் நிச்சயமாக விலகி வெற்றி பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு மேலும் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அற்புதமான வளர்ச்சி வாய்ப்பையும் வெற்றியையும் அள்ளி கொடுக்க போகிறார். நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளை எளிதில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு. வித்யா கரகரான புதனும் அங்கு லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். கவன சிதறல் குறையும். எதிர்பார்த்தபடி இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. இது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் நுழைய போகிறார். எனவே லாபஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் முக்கூட்டு கிரகங்களின் இணைவு காரணமாக எடுத்த காரியம் அனைத்திலும் தனலாபம் உயருங்க. பொருளாதார ரீதியான சிக்கல்கள் குறையும். அலைச்சல் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பெருவாரியான சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு உற்சாகத்தோடும் புத்துணர்ச்சியுடனும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு என்பதை உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தெல்ல தெளிவாக ரிசவராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தைரிய ஸ்தானத்திற்குள் நுழைவது புதுவிதமான ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விளையாட்டு துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு இந்த தருணத்தில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வதற்கான யோகம் உண்டு. எவ்வளவு பெரிய சிரமம் நிறைந்த பணியாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய முதன்மையான யோகம் வலுவாக
உங்களுக்கு கிடைக்கிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள், உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன்கள் போன்றவை நிறைவாக கிடைக்கும். மாடு அபிவிருத்தியாக கூடிய வகையில் பல நல்ல மாற்றமும் பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அதைவிட சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். மேலும் லாபஸ்தானத்தில் ராகு வலுவாக வீற்றிருக்கிறார். ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும் போது சனியும் அங்கு வலுவாக நுழைகிறாருங்க. எனவே லாபஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் உத்தியோக ரீதியாக இருந்த பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு, வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அனுகூலமாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான நல்ல யோகம் அற்புதமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் லாபம் பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி, ராகு, சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், சந்திரன் என 6 கிரக நிலைகள் ஒன்றாக இணைய போகின்றன. இந்த அற்புதமான நிகழ்வு இந்த மார்ச் மாதத்தில் நடைபெறுவதால் முதன்மையான யோகம் இந்த வேளையிலிருந்தே இந்த வருடத்தில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. லாபஸ்தானத்தை 6 கிரகநிலைகளுடன் இணைந்து வலுப்படுத்துவதோடு சப்தம பார்வையை 5ஆம் இடத்தில் பார்ப்பதால் அங்கு கேது வலுவாக சஞ்சரிப்பதால் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு அனைத்து வகையான பணிகளில் இருக்கக்கூடிய ஐயங்களும் இடர்பாடுகளும் விலகும். தெளிவான சிந்தனையுடன் பல பணிகளை முயற்சி செய்வதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருங்க. குடும்பத்தில் முடிக்க முடியாது என்று நினைத்த பல பணிகளை திறன்பட இந்த வேளையில் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது மட்டும்தான். இந்த மாதம் முழுவதும் ஜென்மத்தில் தான் வலம் வருகிறார். குரு பகவான் இறுதி தருவாயில் இருப்பதால் பெரிய அளவுல சிரமம் இல்லை என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். புத்திரகாரகரான குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கைகூடுங்க. இந்த தருணத்தில் பண பற்றாக்குறைகள் ஏற்படாத வகையில் கடன் வாங்காமல் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை மட்டும்தான் குருவின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் புதிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான். எனவே உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளால் பல சிரமங்களை சந்தித்து வந்தாலும் அவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக மார்ச் மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்.